எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. எதுவும் குறைப்பட்டுக்கக்கூடாது. நம்ம குறைப்பட்டுக்காமல் இருந்துக்கணும் அப்படின்னு தான் எவ்வளவோ முயற்சி பண்ணதும் பார்த்துக்கிட்டுங்க. முயற்சிலாம் லேஸ் மாசான முயற்சி இல்லை, நிறையவே முயற்சி பண்ணிதோம். குறைப்பட்டுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் அப்படி நழுவி போவதாக நம்மளுடைய செயல்பாடு அல்லது நம்மளுடைய பேச்சு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன் மக்கா. இந்த வகையில் இப்போ நமக்கு ஒரு சின்னதாக ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒருவர் கிணத்துக்குள்ள அதாவது விழுந்துட்டார், தவறி விழுந்துட்டார். தண்ணி குறைஞ்சா தான் கிடந்துச்சு, அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார், கீழே விழுந்துட்டார். சரி பரவாயில்ல, விழுந்துட்டார், தூக்கணும். படிகள் இல்லை, இல்லாத கிணறு, தூக்கணும். ஒரு கயிறு அமைச்சு ஒரு 2 பேர் மேலே நிற்காங்க. ஒரு கயிறு, அந்த கயிறு என்ன கயிறுன்னா நல்லா கவனமாக நீங்கள் கேட்டுக்கிடுங்க. கயிறு இந்த நம்ம தென்னை நாரில் அடித்து இது பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இதில் உள்ள கயிறு. அதுவும் வடம் இல்லை, சின்னதான கயிறு. அந்த கைத்தை அதுதான் அவசரத்துக்கு கிடச்சின்னு வைங்களேன். அந்த கைத்தை போட்டு நீர் மேலே ஏறி வரணும்னு இங்கே 2 பேர் பிடிச்சிக்கிட்டு நிற்காங்க. அவர் என்ன பண்ணார், கீழே நிற்க முதல்ல ஒரு எட்டு ஏறினார். ஆமாம், ஏறிட்டார். இப்போ ஏறினார், ஒரு எட்டு ஏறிட்டு பிறகு யோசனை பண்ணார். அங்கே ஒரு 2 தேங்காய் கிடந்துச்சு. பக்கத்தில் தென்னை மரம் இன்னொன்று தேங்காய் விழுந்து கிடந்தது இல்லை, 2 தேங்காய் கிடந்துச்சு. அப்போ அந்த 2 தேங்காயையும் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அவர் உடனே அந்த 2 தேங்காயை இறங்கி அந்த 2 தேங்காயையும் எடுத்து பல்ட்ட ஒரு முனையை கடித்து 2 முனையும் கடித்து அந்த நாரை எடுத்து கட்டிக்கிட்டு இன்னொரு நாரை தனியாக கிழித்து அதை இடுப்பு அண்ணா கயிற்றுலையும் கட்டிக்கிட்டு மாறி கயிற்றுல ஏறினார். அந்த கயிற்றுல ஏறினார். அப்போ மேலே நிற்கவங்க சொல்லுவாங்க, ஏய் பாரம் தாங்குமா கயிறு, எப்போ இது வடம் நினச்சாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு 2 எட்டு ஏறிட்டார். 2 எட்டு ஏறிட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. அங்கே ஒரு இடுக்குல, அதாவது அந்த தண்ணி மேலே ஏற்றி ஒரு இடுக்கில் வச்சுருந்துருக்கு. மேலே ஏறும்போது ஒரு இடுக்கில் தேங்காய் அங்கே அந்த கிணத்துல ஒரு எலும்புக்குள்ளே இருந்தது. அது தெரியுது, அவர் கண்ணுக்கு தெரியுது. ஆகா, அங்கே ஒரு தேங்காய் இருக்குது, ஆள் உயரத்தில் இருக்குது, நம்ம இறங்கி போய் அதை எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். நான் மாறு 2 எட்டு ஏறினவர் இறங்கி அந்த தேங்காய் எடுத்து அதே மாதிரி நூல் கிழித்து, அதாவது அந்த நாரை கிழித்து இடுப்பில் கட்டிக்கிட்டு இன்னும் ஏறிடுவோம் அப்படின்ட்டு ஏறுதார். 3 எட்டு எடுத்து வச்சார். கயிறு லேசாக விடுறது மாதிரி தெரிஞ்சுடே அப்படின்னு மேலே நிற்கவங்க சொல்லுதாங்க, கவனம் கவனம் கவனம், கயிறு அத்துரு போல இருக்குது, கவனம்ங்காங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்காரு. தேங்காயை கீழே போட்டு வாடா, 1.5 கிலோவில் இருந்தால் கூட தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட 4-5 கிலோ ஆச்சு, நீ கொஞ்சம் அந்த எடையை குறை அப்படிங்காங்க. அதெல்லாம் ஏறிடலாங்க அப்படின்னு கூட 2 எட்டு, அவ்வளோதான், அத்திரிச்சு கீழே விழுந்துட்டார். இப்போ அவர் எப்படி வந்தாருங்க கதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. மாறி வீட்டுக்கு போய் வடம் இதுவை தேடி எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. என்ன அது அதுக்கு பிறகு வச்சுக்கிடுவோம். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் அந்த தேங்காய் இடுப்பில் கட்டினாரா இல்லையா அப்படிங்கிறது அது உங்கள் பார்வைக்கே விட்டுருவோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ இங்கே ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் இல்லை, உங்களுக்கும் தான் வேண்டியவர், ரொம்ப ரொம்ப வேண்டியவர், உண்மையிலே ரொம்ப வேண்டியவருங்க. வேண்டாதவர் தான் சொல்லுதேன், என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். ஒரு மூட்டை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதான் வேதத்தின். என்ன சொல்றாரு, நம்ம பக்கத்து ஊருக்காரது மோகன் சீலாசரசு மாவடிக்காரது நம்ம பக்கத்து ஊரில் தானே இருக்கோம். அவருடைய வளர்ச்சி அபரிதமானது. என்ன சொல்றாரு, காணிக்க நம்ம குறையா கொடுத்தோம்னா நமக்கு ஆண்டவர் குறைவாக செய்வார்.
நம்ம நிறைய கொடுத்தோம்னு வச்சுக்கிடுங்க, காணிக்க நிறைய கொடுத்தா நிறைவாக ஆண்டவர் செய்வார், நிறைவாக ஆண்டவர் செய்வார் அப்படின்னு அவர் பேசுறாரு. இது வந்து ஆண்டவர்கள்னாலே, அதாவது கடவுள்கள்னாலே அப்படித்தான் இருக்குமா? சிலர் சொல்லுதாங்க, ஒரு அதாவது இந்து கடவுள்களுக்கு ஒரு சூடத்தை காமிச்சு கொளுத்தி வச்சு சாமியை கும்பிட்டாலே போதும் அப்படிங்க. சிலர் ஒரு பத்தியை காமிச்சு சாமி கும்பிட்டாலே போதுங்க, பத்தியை கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டா போதுங்க. சிலர் சொல்கிறாங்க தேங்காய் பழம் வச்சு தேங்காயை உடைச்சி பத்தி சாம்பிராணி கொளுத்தி சாமி கும்பிடணுங்காங்க. சிலர் கிடாய் வெட்டி சாமி கும்பிடணுங்காங்க. யாருக்கு எவ்வளவு செய்வார் இந்து முறைப்படின்னு வச்சுக்கிடுவோமே, ஆண்டவர் இதில் யாருக்கு எவ்வளோ செய்வார்? பல கதைகள் இருக்குது, பல கதைகள் இருக்குது. அந்த கதைகளுக்குள்ள நம்ம போகலை, அது வேண்டவும் வேண்டாம். ஏன்னா கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வேண்டவும் வேண்டாம். மதத்தை வைத்து அல்ல கடவுளை வைத்து காசு பார்ப்பது எப்படி அப்படிங்கிற கலையில் தேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ கேட்கும். நம்மக்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு நிறைய இருக்குது. அதற்கு தக்க விழிப்புணர்வு எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி ஆசைகளும், அளவிட முடியாத ஆசைகளும் இருக்கு. அதை யார் பயன்படுத்திக்கிடுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, அந்த அம்மா பால் தினகரனுடைய இணையர் அவர்கள் சொன்னாங்கல்ல, கனடா தேசத்திலே போய் இருந்தோம், கனடா தேசத்திலே எங்களுக்கு இருக்க வீடு இல்லை, ஒரு ஓட்டலில் தான் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். அப்போது நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் கனவிலே வந்து உனக்கு வீடு அமையும் என்றார். எங்களுக்கு ஒரு கார் இல்லை, வாடகை காரிலே தான் சென்றோம். அப்போது கர்த்தர் என் கனவிலே வந்து ஒரு காரை காண்பித்தார். இந்த காரை நீ நாளை வாங்குவாயாக என்றார். அந்த காரை மறுநாளே வாங்கினேன். என்ன அதிசயம் பாருங்கள், நான் ஜெபித்தேன், ஜெபித்ததெல்லாம் நடந்தது அப்படின்னு பால் தினகரன் அவர்களுடைய இணையர் அவர்கள் ஜெபிச்ச கதையை சொன்னாங்க. அவங்க ஜெபிச்ச உடனே வீடு வாங்குதாங்க, கார் வாங்குதாங்க. பாருங்க, அவங்க ஜெபிச்சிருக்க மட்டும்தான் செய்தாங்க, ஜெபிச்சாங்க, ஜெயிச்சாங்க. ஜெபிச்சவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல. அப்போ வசதியானவர்கள் ஜெபிச்சால் வசதியானது கிடைக்குமோ? கடவுள் அப்படி அருளுவாரோ அப்படின்னு நீங்க நினைக்கிய. அதைத்தான் நம்ம மோகன் சீலாசரசன் சொன்னாரு, காணிக்கைகளை அள்ளி அள்ளி போட்டீர்கள் என்றால் கடவுளுடைய அருளும் நிறைவாக வரும், நிறைவாக வரும். ஒரு வாய்க்காலில் தண்ணி எவ்வளோ போகும்? ஒரு மோட்டார் தண்ணி தான் போகும். அந்த வாய்க்காலில் ஒரு மோட்டார் தண்ணி போக வேண்டிய வாய்க்காலில் 2 மோட்டார் தண்ணியை விட்டால் என்ன செய்யும்? வாய்க்கால் உடஞ்சி அங்குமா தண்ணி போகும். நாம் எங்கே பாய்க்கணுமோ தண்ணி அங்கே பாய்க்க போக முடியாது, அது வயல் பூரா பாயும். நம்ம பாய்க்க வேண்டிய இடத்துக்கு, முறையான இடத்துக்கு பாய்க்க முடியாது, வயல் பூரா பாயும். சரி, அது போட்டுங்க, அதெல்லாம் இவருக்கு உதாரணமாக வருமா? அவருடைய படிப்பென்ன, அழகென்ன, அந்தஸ்து என்ன, அவருடைய கௌரவம் என்ன, மக்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் அவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையை பார்க்கும்போது நாம் எங்கோ ஒரு மூலையில் ஒரு கடுகை விட சிறியதாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். அதனால வந்து அவரை விமர்சிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இல்லை, எது இல்லை, காசு இல்லை. மோகன் சீலாசரஸ் அவர்களை விமர்சிப்பதற்கு போதுமான அளவு காசு இல்லை. ஏன்னா பால் தினகரன் அவர்களுடைய ஒய்ஃபு ஜெபிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கனடா தேசத்தில் போன உடனே வாடகை ஹோட்டலில் தான் தங்கி இருந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து வீடு கிடைக்கவில்லை. போன உடனே எப்படி வீடு கிடைக்கும்? காருண்யா பல்கலைக்கழகம் இங்கே வச்சிருக்கிறது யாரு? பால் தினகரன் காருண்யா பல்கலைக்கழகம்.
கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குங்கிறாங்க. அப்படி சொத்து இருப்பவர்கள் ஜெபிச்சால் கர்த்தரா கர்த்தர் வந்து வீடு கொடுத்துருவார், கார் கொடுத்துருவார். அப்படிதானே அர்த்தம். அந்த சொத்துக்கள் எங்கிருந்து வந்தது? அறியா ஜனங்கள். அறியா ஜனங்கள். அதாவது திரும்ப திரும்ப பேசுவது வந்து கிறிஸ்தவ மத போதகர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. அப்படி பேசுவதைத்தான் நாமளும் பேச வேண்டியிருக்கு. அதற்காக எந்த மதத்தையோ புண்படுத்துவதற்காகவோ, எந்த மதத்தினரை புண்படுத்துவதற்காகவோ, இல்லை அவர்களை அவதூறோ இல்லை இழிவு செய்யணுங்கிறத நோக்கம் இல்லை. மோகன் சி லாசரஸ் அவர்கள் பேசுவதில் என்ன லாஜிக் இருக்கு? நீ காசு கொடு, நிறைய கொடு. நிறைய கொடுத்தால் யாருக்கு போய் சேர்கிறது? அவர் எத்தனை ஏழை மக்களுக்கு பலன் செய்திருக்கிறார், எத்தனை ஏழை மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிருக்கிறார். கணக்குண்டா? கேட்பாருண்டா? கேட்டதுண்டா? காருண்யா பல்கலைக்கழகம் இலவசமாக மக்களுக்கு படிக்கிறதுக்குன்ட்டு ஆரம்பிச்சிய அப்படித்தான் நிதி சேர்த்தீர்கள். யார்? பால் தினகரன் அவர்களுடைய தகப்பனார் டிஜிஎஸ் தினகரன். கடவுளை நம்பி ஜெபித்து கொண்டே இருந்தீர்கள். பணம் கொட்டிச்சு. எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். ஆசை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆசையினால் தான் எல்லாம் நடக்கு. அத்தனைக்கும் ஆசைப்படும் பாரு ஓசோ. அத்தனைக்கும் நீ ஆசைப்படும். ஓசோவா? நம்ம சக்கி இலைச்சுருட்டி பையெல்லாம் சொல்லுவோம். அத்தனைக்கும் ஆசைப்படுன்னா போய் ஓசோட்ட போயிட்டேனே. இல்லையா, நம்ம இலைச்சுருட்டி சக்கி வாசுதோ. ஆமாம், அத்தனைக்கும் ஆசைப்படும். அட ஈன பொழப்பே, அத்தனைக்கும் ஆசைப்பட்டா நீ யாரு? பண்ணி எதை தின்னும்? அதுக்கும் ஆசைப்படுவியா? படுவியா? சக்கியனுடைய பக்தர்களை நம்ம கேள்வி கேட்கல. சக்கியனுடைய வார்த்தையை தான் கேள்வி கேட்கணும். சக்கியை பற்றி நமக்கு கவலை இல்லை. சக்கியனுடைய வார்த்தை அத்தனைக்கு ஆசைப்படுங்கிய. பண்ணி எதை திங்கும் அதை தின்பதற்கு ஆசைப்படுவியா? நாயாக போய் ஆசைப்படுவியா? இல்லை. அப்போ பணத்தை போடுன்னுட்டு பிணம்போல் வாய் திறந்து திரியும் இந்த ஜீவன்களை உண்மையில் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அல்லது நமக்கும் மீறிய சக்தி என்று ஒன்று இருக்கிறது என்றால் முதல்ல அவங்கள போய் கேள்வி கேட்கணும். இவங்களை போய், ஏன்டா உனக்கு எதுக்குடா காசு? நீ தான் சொத்து சேர்த்து வச்சுருக்க, கார் வச்சுருக்க, பணம் பங்களான்ட்டு இருக்க. உனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லி ஏன் காசு கேட்குற? உனக்கு எதுக்கு இந்த காசு? தேவையில்லை, போதும். இருக்கிறத அள்ளி ஏழை வாழைகளுக்கு கொடு. இனி இந்த ஊழியத்தை விடு அப்படின்னு கேட்பாரா? ஆதங்கமாக தான் எதிர்பார்த்துருக்க வேண்டியிருக்கு. ஒன்றும் எதுவுமே நடைபெற போவதில்லை. ஏமாற்றுவார், ஏமாற்றிக்கொண்டே இருப்பார். ஏமாறுவார், ஏமாறிக்கொண்டே இருப்பார். உலகம் இத்தகையது.